எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு விழாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வைக்கக்கூடிய மண்டபத்தில் தான் வச்சுருக்கோம். மண்டபத்து மேலே வந்து இந்த மாதிரி ராதையும் கிருஷ்ணரும் மயில் தொகையோடு எப்போவுமே இருக்கும். பர்மனெண்ட்டாக நம்ம அதில் இருக்கக்கூடியது. இந்த மண்டபத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து டைனிங் ஹாலில் எப்போவுமே வந்து நம்ம வைப்போம். இந்த பக்கத்தில் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் இது இருக்கார். பக்கத்தில் வந்து இன்னொரு மணப்பலகையிலையும் சுவாமி படம் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இழக்கோலம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் வந்து மாவிலை தோரணமும் வாழைக்கண்ணும் வந்து நம்ம வந்து கட்டியிருக்கோம். வாழைக்கண் வந்து எப்போவுமே கட்டுறது வந்து வழக்கம். இந்த மாதிரி வாழைக்கண் வந்து அழகாக கட்டி மாவிலை தோரணமும் கட்டிட்டு உள்ளுக்குள்ளே வரலட்சுமி படம் வச்சுருக்கோம் பாருங்கள். வரலட்சுமி படம் வச்சுட்டு படத்துக்கு வந்து பொட்டு வச்சு தொடச்சிட்டு எல்லாமே சந்தன குங்குமம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாமே இட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் தான் வந்து வாழை இலை போட்டு இதில் தான் வந்து நம்ம அரிசி போட்டு அதில் வந்து அம்மனை உட்கார வைக்க போகிறோம். உட்கார வைக்கிற இடத்துல எப்போவுமே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வைக்கிற மணப்பலகையோ இல்லை மண்டபமோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய மண்டபத்தில் வந்து என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளே இழக்கோலம் போட்டு செம்மண் இட்டணும். அதுக்கப்புறம் அடியில் வந்து மண்டபத்துக்கு அடியிலையும் வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம நெல் போட்டு தானியத்தில் தான் வந்து சாமியை உட்கார வைக்கணும். ஒரு கண்ணாடி தட்டில் பார்த்திங்கன்னா நெல்லை வந்து கொஞ்சம் பரப்பிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மண்டபம் இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மண்டபத்தில் நுனி வாழை இலையை போட்டு இது மேலே வந்து நம்ம அரிசி போட்டு அப்படியே வைக்க போகிறோம். இதெல்லாம் வந்து முதல் நாள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து ப்ரிப்ரேஷன் விளாக் அப்படின்னு ஒன்று முன்னாடியே கொடுத்துருப்போம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவாக எல்லாமே அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். இப்போ இங்கே இழக்கோலம் போட்டாச்சு. அடுத்தது அம்பாளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போது மண்டபத்தோட ஃபுல் வியூவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராகவே வந்து வாழைக்கண் கட்டி கொஞ்சம் பெருசான வாழைக்கண்ணாக தான் இருந்தது, ரொம்ப சின்னதாக கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி வாழைக்கண் கட்டி மாவிலை தோரணமும் கட்டிட்டோம். இந்த பக்கம் பக்கத்தில் நாளைக்கு பூஜைக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள்லாம் தாம்பாளங்கள்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி எல்லாமே சொம்பு பஞ்சபாத்திர உதிரணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விளக்கு தூபகால் இதெல்லாமே நம்ம வந்து தேய்ச்சி ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பக்கத்தில் தான் நம்ம வந்து வடக்கு பார்த்து அம்பாளை உட்கார வச்சுருக்கோம். அம்மனை வந்து அழகாக வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பின்னாடி வந்து ஒரு விநாயகர் படம் வச்சுருக்கோம். அங்கே வந்து வரலட்சுமி படத்தை வந்து தொடச்சிட்டு மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் படத்தை வந்து வச்சுட்டு ஒரு ஸ்டூலில் வந்து நம்ம இந்த மாதிரி அதுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு அதில் வந்து அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு பாவாடை இது வந்து போட்டு அம்பாளுக்கு நகையெல்லாம் போட்டு தேங்காயில் அழகாக வந்து கலசம்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கேருந்து வந்து நம்ம வந்து ஜடையும் வச்சுருக்கோம் பாருங்கள். கல் வச்ச ஜடையும் வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு இன்னும் வந்து புஷ்பங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய போடணும். இப்போது இது வரைக்கும் நீளமான சௌரி வச்சு அம்பாளுடைய பாவாடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வியூவில் பார்க்கும்போது தெரியும். இப்போது உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். நம்ம வந்து என்னென்ன நகை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அம்பாளோட முகம் கருகமணி இதெல்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்ச நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கலர் கலராக கல் வச்ச அடிகை மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து கீழே ஒரு பதக்கம் வச்ச டாலர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மணத்தக்காளி மணி போட்டிருக்கோம். இந்த மணியும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சைக்கல் வச்சு ஹாரமும் ஒன்று போட்டிருக்கோம். பெரிய ஹாரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த பக்கம் புஷ்பங்கள்லாம் இருக்கிறதுனால மறைச்சின்னு இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கும் பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பட்டையாக. இந்த மாதிரி நம்ம போட்டு அம்பாளை வந்து நாள் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாள் சாயங்காலம் இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து பாலும் பழமும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அம்மனுக்கு பாலும் பழமும் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டோம். பால் பழம் வச்சு எப்போவுமே வந்து வெண்பொங்கல் பண்ணி இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம் உண்டு. இந்த தடவை எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அம்மன் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். பாவாடை பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்து கற்பூர ஆரத்தியும் எடுத்து சுவாமிக்கு பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. இதோட கண்டினியூ விளாக் அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விளாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோன்பு அன்னைக்கு காத்தால நம்ம இதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். நோன்பு அன்னைக்கு காத்தால எழுந்து சூப்பராக அபியப்பா கோலம் போட்டார் பாருங்கள். நார்மலாகவே இந்த மாதிரி கோலம் போடுறது ஃபங்க்ஷன் டைம்லன்னா அவர் தான் பெருசாக போடுவார். ரொம்ப சூப்பராக படியெல்லாம் வந்து இந்த மாதிரி கோலக்குழல் வச்சு பூவாக உள்ளதால் போட்டிருக்காரு பாருங்கள்.
ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காரு பாருங்கள். கல்யாணத்துக்கு போடுற மாதிரி பெரிய குழல் வச்சு என்னென்னா பெரிய கோலமாக போட்டிருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டக்க உங்களுக்கு அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இருக்குது. அதனால் குரல் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோலமும் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு பாருங்கள். அப்படியேப்பா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கோலம். உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை அடுத்து அப்படியே தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி விலாகில் வந்து அப்படியே பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து குழக்கட்டைக்கெல்லாம் மாவு கிளறிட்டோம். குக்கரில் சாதம் பருப்பு இதெல்லாமும் வச்சாச்சு. இப்போ வந்து தேங்காய் குழக்கட்டை இந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் குழக்கட்டை பருப்பு குழக்கட்டை இதெல்லாம் பண்ணியாச்சு. பருப்பு குழக்கட்டைக்கு இந்த மாதிரி பூர்ணம் அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எள்ளு பூர்ணமும் பண்ணியாச்சு. இந்த குழக்கட்டை மேக்கரில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக நல்லா வருது பாருங்கள். நமக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் பூரம் வச்சு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி வச்சு இப்படி பண்ணும்போது அப்படியே ஈஸியாக நமக்கு மூடி எடுக்க வந்துடும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணியிருக்கோம். இட்லி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் குழக்கட்டை, எள்ளு குழக்கட்டை. இதில் வந்து இட்லி பானையில் இந்த பக்கம் வந்து பருப்பு குழக்கட்டை வெந்துட்டுருக்கு. குக்கரில் சாதம் பருப்பு இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து தட்டின்னு இருக்கேன். கொஞ்சம் வந்து வடை ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வடை வந்து தட்டி வச்சு பாருங்கள். சுவாமி நைவேத்தியத்துக்காக இந்த மாதிரி வடையும் வந்து நம்ம முப்பருப்பு வடை மாதிரி பண்ணியிருந்துருக்கேன். வடையை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து அம்மனை அழித்து அலங்காரம் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் அடுப்புலையும் அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் இந்த பக்கமும் எள்ளு குழக்கட்டை இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெட்டை அடுப்பு, இந்த அடுப்புலையும் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் அடுப்பு 4 அடுப்புலையுமே எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு. இதை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். வடைக்கு வந்து இது மாதிரி மாவை ரெடியாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தட்டி முடிச்சுட்டு அடுத்தது தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராத்திரியே வந்து சுவாமிகிட்டலாம் தொடச்சி இழக்கோலம் எல்லாமே போட்டாச்சு. சுவாமி பூஜை ரூம்லேயும் ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா, அந்த ரூம்லேயுமே நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகிட்ட எல்லாமே இழக்கோலம் போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து இழக்கோலம் போட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காத்தால் வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து சாமந்தி பூ, ரோஸு இதெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து எல்லாமே வச்சுட்டோம். இங்கேயும் வந்து எல்லா படங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே அபியப்பா தான் வச்சார். நான் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால இதெல்லாமே ரோஜா பூவும் சாமந்தி பூவும் வச்சுட்டு பண்ணிட்டாரு. நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கேயும் வந்து மணப்பலகையில் கோலம் போட்டு சுவாமிகிட்ட செம்மண்ணிட்டு இதுலேயும் வச்சு பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமுமே அந்த மாதிரி தான் இழக்கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம இழக்கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். இந்த இதுலேயும் கீழே இழக்கோலம் போட்டுட்டு இதில் வந்து தட்டில் அரிசி போட்டு அதில் வந்து ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணும்போது இதுக்கு வந்து இந்த தகடு வந்து ஸ்ரீசக்கர தகட்டில் வந்து நம்ம நல்லா எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா அலம்பிடணும். இதுக்கு சோப்பெல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா 108 அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, விக்கிருத்தியை நமக்கா விக்கிருத்தியை நமக்கான அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வஸ்தாரணிக்கும் வளையல் மாலையெல்லாம் போட்டு ஆடி போகிறதுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு போட்டு நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இனிமேல் தான் வந்து உள்ள அம்மன் அழைச்சி நம்ம வந்து அடுத்தது நோன்பு பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் அம்மனை வந்து அழைச்சி உட்கார வச்சாச்சு. அம்மனை அழைச்சிட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லி போட்டிருக்கோம், முல்லை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளியில் வந்து மாலை கட்டி அதுவுமே போட்டிருக்கோம். ரோஜா பூ வச்சுருக்கோம், செம்பருத்தி பூ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூவும் வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு அம்மனுக்கு உள்ளங்கழுத்துலேயும் ஒரு அடிகை போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்பவே அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சடையும் தெரிகிற மாதிரி நன்னாவே வந்து ரொம்ப டாப்பாக இருக்குது பாருங்கள். இதில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி முல்லை இதோட சேர்ந்த மாதிரி செவ்வரளி போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்போவுமே அம்பாளுக்கு அரளிப்பூ விசேஷம், அதுலேயுமே வந்து நம்ம வந்து செவ்வரளி போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஃபுல்லாகவே வந்து மேலேருந்து உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி வரலட்சுமி படத்துக்கும் பூ வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வியூவில் தெரியும். ஜடை வந்து கீழ் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நிறைய எல்லா புஷ்பங்களுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து தளர நிறைய போட்டிருக்கும் பாருங்கள். போட்டு எல்லா பக்கத்துலேயும் வர்ற மாதிரி போட்டிருக்கும்.
உள்ளங்கழுத்தில் ஒரு மணி போட்டிருக்கோம், பச்சைக்கல் அடிகை போட்டிருக்கோம், மேலே வந்து சேப்புக்கல்லும் பச்சைக்கல்லும் சேர்ந்த மாதிரியான அடிகை, அது இல்லாமல் இன்னொரு அடிகையும் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம பூஜை பண்ணும்போது பார்க்கலாம். தூபம் ததாமி தேரம்யம் குக்குள்ளவகர சம்யுதம் கிருகானத்தும் மகாலட்சுமி பக்தானாமீஷ்டதாயினே வரலக்ஷ்மி நமஹ தூபமாக்ராபயாமி. அதை கீழே வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த தூபத்தை அப்படியே சுற்றி அம்மன் மேலே தூபம் தரிசையாமி. இப்போ தீபத்தை ஏற்று காட்டுங்க. அதை இருக்கு பாரு. சாத்தியம் திரிவக்த சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிருகாண கவலே தேகிமே சர்வமீப்சிதம் வரலக்ஷ்மி நமஹ தீபம் தரிசயாமி. தீபத்தை கீழே வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த அம்பாள் மேலே போட்டுருங்க. தீபம் தரிசயாமி. இப்போ புஷ்பத்தை எடுத்து எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்க. பகுபக்ஷ பகுபக்ஷ சமாயுக்தம் நானாபல சமன்விதம் நைவேத்தியம் கிருக்கியதாம் தேவி நாராயண குடும்பினே வரலக்ஷ்மி நம சால்யன்னம் ஹிருதகோளபாயகம் பக்ஷி விசேஷம் நாரீலகண்டம் மோதக பிரியம் பலானி ஏதத் சர்வம் கதலீபலம் நாரிலகண்டத்வஜம் மாம்பரபலம் தாடீபலம் நேவேதயாமி. அமிர்தம் மகா நேவேத்யம் நேவேதயாமி. உசீரவாசிதம் தோயம் சீதலம் சோதரி பானாய கிருக்கியதாம் தேவி வாராவார தனூபவே வரலக்ஷ்மி நம பாணியம் சமர்ப்பயாமி. எத்தனை பார்க்கல தீர்த்தம் விடுங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லே தலேரதம் கல்பூர்ண சூரசம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிக்கிறாம் வரலக்ஷ்மி நம தாம்பூலம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் புஷ்பம் எடுத்துட்டேன், ஜலம் எடுத்துட்டேன். நீராஜனம் நீரதாட்சி நாராயண விலாசனே கிரஹ்யதா பர்ப்பிதம் பக்திய கருடத்வஜபாமினி வரலக்ஷ்மி நம நீராஜனம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் பூ எடுத்துட்டு அக்ஷரம் எடுத்துட்டு புஷ்பாஞ்சலிம் கிரகாணேத்தம் புருஷோத்தம வல்லபே வரலக்ஷ்மி நமஸ்துபியம் வராந்தேகி மமாகிலான் வரலக்ஷ்ம மந்திரபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி சொர்ண புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. இப்ப கல்பூரம். ஃபைனலி வந்து இன்றைக்கி விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரலட்சுமி நோம்புக்கு ப்ரிப்ரேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மன் அலங்காரம் ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால கோல்டு பயங்கர ஃபீவராக இருந்தது. இருந்தாலும் அதோட எப்படியாவது மேனேஜ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணிடணும், சுவாமிக்கு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருந்தேன். ஜாதி மல்லி பூ வாங்கி கட்டி வச்சுருக்கேன். அது மட்டும் சாயங்காலம் அம்மனுக்கு வந்து அந்த சாயங்கால வேளையில் அது பூக்கிறதுனால ஜாதி மல்லியை வந்து சாயந்தரத்தில் சாத்தினா ரொம்பவே விசேஷம். அதனால் சாயங்காலம் ஜாதி மல்லி சாத்தி சாயங்காலம் வந்து ஆர்த்தி எடுக்கணும், அம்மனுக்கு பாட்டு பாடணும், பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஆர்த்தி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பூஜை பண்ணினோம் அப்படின்றத, என்னென்ன பிரசாதங்கள் பண்ணினோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது, உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.